கோத்திரத்தின் வழியாக வருகிறவர். இந்த லேவி கோத்திரத்தின் வழியாக இவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, காவல் காக்கிற வேலை. ஓபேத் ஏதோமின் வேலை என்ன? ஆசாரிப்பு கூடாரத்திலே இவங்க இந்த பிரகாரத்திலே காவல் காக்கிற அந்த வேலை மாத்திரம்தான் இவங்களுக்குடைய வேலை. இந்த ஓபேத் ஏதோமினுடைய வேலை நீங்க பாத்தீங்கன்னா காவல் காக்கணும். வாட்ச்மேன். யாருக்கு? தேவனுடைய பணிவிடை செய்யக்கூடிய அந்த இடத்துல அவங்க என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும், காவல் காக்கணும். தேவனுக்காக அந்த வேலையை அவங்க பொறுப்படுத்துக்கிறாங்க. சந்ததி சந்ததியா அவங்களுக்கு காவல் காக்கிற வேலை தான். காலங்காலம் அவங்களுடைய குடும்பம் எல்லாம் கோகாத்தின் பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டு அவங்க எல்லாம் இதுதான் செய்யணும். இதுதான் அவங்களுக்கு வேலை. அப்போ தேவனுடைய பெட்டி அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது எத்தனை மாசம் இருந்துச்சு? 3 மாதம் இருந்ததுங்க. அந்த 3 மாதம் அவங்க குடும்பத்துல அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் வருகிறது. அவளையும் அவன் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இது யார் கேள்விப்படுறாங்கன்னா, தாவீது கேள்விப்படுறாரு. தாவீது உங்களுக்கு தெரியுமா, நீங்க பயந்து நீங்க வசனப்பட்டு அந்த பெட்டியை அவங்க வீட்டுல வைத்தீங்கல்ல, அந்த வீட்டுல எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? இப்போ இப்படி ஆசீர்வாதமாய் இருக்கிறாங்க. காவல் காக்குறவங்க, சாதாரண ஒரு ஊழியம் செய்யறவங்க, எப்படிங்க இவ்வளவு ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது கிட்ட போய் சொல்லும் போது தாவீது என்ன செய்யறாரு தெரியுமா? உடனே அந்த பெட்டி நம்ம கொண்டு வந்துடலாம், அந்த பெட்டி இப்போ கொண்டு வருவோம். கர்த்தர் அவர் மனசு மாறி இருக்கிறது, அந்த கோபத்தை தணிஞ்சிட்டு இருக்காரு, இப்போ அந்த பெட்டி நம்ம கொண்டு வந்துடலாம் சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து வச்சுட்டாரு இந்த பெட்டியை. ஆனால் இந்த 3 மாதம் அவருடைய வீட்டுல இருக்கும் போது அந்த வீட்டுக்கு வந்த ஆசீர்வாதம் காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு சொல்லட்டுமா? நாமும் அதை நிச்சயமாக செய்யணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? 3 மாதம், நல்லா கவனிங்க, 3 மாதம் அந்த பெட்டிக்கு முன்பாக இவங்க வேற என்ன செய்யலங்க? 3 மாதம் வீட்டுல ஆராதனை. அல்லேலூயா. 90 நாள். 3 மாதம் என்று சொன்னால் எத்தனை நாள்? 90 நாள். ஒரு மாதத்திற்கு 30 நாள் வச்சு கொள்ளுங்க. நம்ம சாதாரண 30 நாள் வச்சுனா கூட 3 மாதம் 90 நாள். இந்த 90 நாள் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு ஆராதனை, கர்த்தருக்கு துதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற எந்த வேலையும் அவங்க செய்யலைங்க. 3 மாதம் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பணிந்து விழுந்து 3 மாத அளவுக்கு கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம் செஞ்சுட்டே இருந்தாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார். கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரனே, இன்னைக்கு 1 மணி நேரம் நம்ம உட்கார்ந்துல நம்ம டைம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். எப்போ முடிப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். 3 மாதம் தன் வீட்டுல இரவும் பகலும் ஜபம்,